ர ர சொற்கள். ரங்கிற எழுத்தும் ரங்கிற எழுத்தும் அதுக்குள்ளே வேறுபட்ட பார்ப்போமா? ர அப்படின்னா நாவில் நுனி நா மேல் அன்னத்தின் நடுவில் வந்தால் அது பேர் ரா அப்படின்னு உச்சரிக்கிறோம். அதே மாதிரி நுனி நா மேல் அன்னத்தில் நுனி நாவில் மேல் அன்னத்தின் நுனி அன்னத்தை தொட்டுச்சு அப்படின்னா அது ர அப்படிங்கிறது உச்சரிக்கிறோம். இது எந்தெந்த வார்த்தைகளில் வருதுன்னு பாருங்கள். மரம் ஒரு வகை தாவரம், பரி குதிரை, அருமை சிறப்பு, கரை ஆற்றின் ஓரம், பறவை கடல், அறை பாதி, ஏரி நீர்நிலை, கரி அடுப்பு கரி, சிறு போர், எரி நெருப்பு, இறை உணவு, உரை சொல். அதே பாருங்கள், உச்சரிப்பு பாருங்கள். மரம், வீரம், பரி பறித்தல், அருமை, நிலையின்மை, ஆறு, கரை ஆடையின் படிவது, பறவை உயிரினம், அறை வீட்டினறை, ஏரி உயர்ந்த, கரி காய்கறி, சிறு வயல், எரி வீசி போடு, இறை கடவுள், உரை மேலுரை. ஸோ இந்த ரா உச்சரிப்பு அழுத்தமாக வரும். உரை அப்படிங்கிறது இறை, ஏரி, சிறு, கரி, ஏரி, அறை, பறவை, கரை, அருமை, பரி, மரம் அப்படிங்கிறது உச்சரிப்பு அழுத்தமாக வருது இந்த ராவுக்கு. இந்த ராவுக்கு அப்படி இல்லை. மரம், பரி, அருமை, கரை, பறவை, அறை, ஏரி, கரி, சிறு, எரி, இறை, உரை அப்படிங்கிறது இந்த ராவில் உச்சரிப்பாக வரக்கூடிய வார்த்தைகள்.